அனைவருக்கும் காலை வணக்கம். பேராசிரியர் சுப்பையா, முன்னாள் துணைவேந்தர், அழகப்பா பல்கலைக்கழகம். நான் பிறந்த ஊர் பெரியபட்டமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பொன்பேத்தி என்ற ஊரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன். நான் 10வது படிக்கிற பொழுது முதலாக ஒரு ஆண்டு விழா நடத்தினார்கள். அந்த ஆண்டு விழாவில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றேன். அதற்காக ஒரு பேனா பரிசு கொடுத்தார்கள். எனக்கு அப்பொழுதுதான் எனக்கு பேச தெரியும் என்பதே தெரியும். நான் பேசியதற்காக என்னை பாராட்டி அங்கீகாரம் செய்த பொழுதுதான் எனக்கு பேச தெரியும் என்கிற பேசக்கூடிய திறமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். பின்பு நான் தேவகோட்டையில் உள்ள சேவகன் அண்ணாமலை கல்லூரியில் PUC, அதாவது புகுமுக வகுப்பில் சேருவதற்காக என்னுடைய தந்தையோடு இங்கு வந்தேன். அப்பொழுது எந்த பாடப்பிரிவில் சேருவது என்பது எனக்கு தெரியாது. அங்கு அமர்ந்திருந்த என்னுடைய சீனியர் ஒருவரிடம் என்னுடைய அந்த மார்க் ஷீட்டை கொடுத்து அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து தரும்படி கூறினேன். அவர் என்னுடைய மார்க் சயின்ஸில் 85 வாங்கியிருந்த காரணத்தினால் எனக்கு நேச்சுரல் சயின்ஸ் குரூப்பை தேர்ந்தெடுத்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்திருந்தார். உடனடியாக முதல்வர் எனக்கு அந்த வகுப்பில் இடம் கொடுத்தார். நான் தமிழ் மீடியத்தில் படித்து முதலாக இங்கு ஆங்கில வழியில் வந்து சேர்ந்த காரணத்தினால் ஆசிரியர்கள் பேசுவது 1 மாதம் வரை எதுவும் புரியவில்லை. அந்த வகுப்பு நான் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது 1 மாதம் கழித்து ஒரு தேர்வு வைத்தார்கள், மாதாந்திர தேர்வு ஒன்று வைத்தார்கள். அந்த தேர்வில் நான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன் என்று என்னுடைய ஆசிரியர் சொன்ன பொழுதுதான் என்னால் ஆங்கில வழியில் கல்வி கற்க முடியும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அடுத்து நான் MA ஆங்கிலம் சேர்ந்து பூண்டி கல்லூரியில் படித்து முடித்தேன். நான் சேர்ந்து முதல் வகுப்பில் என்னுடைய பேராசிரியர் கஃபூர் என்பவர் கிராஸ் டிகிரி படித்தவர்கள் யாரும் MA ஆங்கிலத்தில் வெற்றி பெற்றதில்லை என்று கூறினார். நான் அதையே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு அங்கு படித்து அங்கு நான் வெற்றி பெற்றேன். முதல் மாணவனாக, அதாவது அந்த கல்லூரியில் கிராஸ் மேஜர் படித்து MA ஆங்கிலத்தில் வெற்றி பெற்றதில் முதல் மாணவனாக நான் தேர்ச்சி பெற்றேன். சுப்பிரமணியன் பாலிடெக்னிக் என்ற ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆங்கில விரிவுரையாளர் வேலை இருப்பதாக சொன்னார்கள். ஒரு 6 ஆண்டுகள் அங்கு வேலை பார்த்தேன். அப்பொழுது எனக்கு திருமணம் நடந்துவிட்டது. அப்பொழுது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு வேக்கன்சி இருந்தது. அப்பொழுது இங்கு வந்து கலந்து கொண்டேன். இங்கு ஒரு டெம்பரரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு நேர்முகத் தேர்வு, ஆங்கில விரிவுரையாளருக்கான ஒரு நேர்முகத் தேர்வு நடந்தது. அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். அடுத்து ஒரு 2 வருடம் கழித்து இன்னொரு ரீடருக்கான ஒரு நேர்முகத் தேர்வு நடந்தது. அதில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றேன். அடுத்து ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸருக்கான ஒரு தேர்வு நடந்தது. அதிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். அடுத்து பேராசிரியருக்கான ஒரு நேர்முகத் தேர்வு நடந்தது. அதிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். இப்பொழுதுதான் நான் துணைவேந்தருக்கு நான் விண்ணப்பிப்பதற்கான தகுதியை பெற்றேன். நான் துணைவேந்தர் ஆக வேண்டும் எப்பொழுது நினைத்தேன் என்றால், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக போய் அந்த துணைவேந்தரோடு நேரடியாக அவரோடு சமமாக அமரக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுதுதான் துணைவேந்தர் ஆக வேண்டும் என்று என்னுள் ஒரு ஆசை வந்தது. ஆகவே துணைவேந்தருக்கான தகுதிகளை நான் வளர்த்து கொண்டேன். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2007ஆம் ஆண்டு சேர்ந்தேன். அப்பொழுது என்னுடைய துறை தலைவர் திரு மோகன் அவர்கள் அந்த துறையில் இருந்து ஆசிரியர்களை எல்லாம் அழைத்து வாட் யூ வாண்ட் டு பிகம், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் என்று கேட்டார். அப்பொழுது நான் இதை எழுதி கொடுத்தேன். ஐ விஷ் டு பிகம் தி வைஸ் சான்சலர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு என்று எழுதி கொடுத்தேன். 2007ஆம் ஆண்டு எழுதி கொடுத்தேன். 2015ஆம் ஆண்டில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக நான் பதவியேற்றேன். அப்பொழுது நான் சேர்ந்த பொழுது இந்த பல்கலைக்கழகத்தில் A கிரேட் தான் இருந்தது. ஒரு 3.5க்கு மேல் நாம் எடுத்து A++ கிரேடாக வர வேண்டும் என்று சொன்னேன். ஏற்கனவே A++ கிரேட் வாங்கியிருந்தால் இந்தியாவிலேயே 2-3 பல்கலைக்கழகங்கள் தான் வாங்கியிருந்தது. அந்த பல்கலைக்கழகங்களுடைய அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து அதையே இங்கு செய்து அமுல்படுத்துவதில் நான் மிகவும் தன்னம்பிக்கையோடு இருந்து செய்தேன். ஒரு கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு துணைவேந்தராக என்னால் ஆக முடிந்திருக்கிறது என்றால் இவ்வளவு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்த காரணத்தினால்தான் நான் உயர்ந்திருக்கிறேன் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.